கடந்த மாதம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3,49,939 கார்கள் விற்பனையாயிருக்கு. ரேங்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. மாருதி சுசுகிக்கு அடுத்தபடியா 2வது இடத்தையே தக்க வச்சிட்டு இருந்த ஹியூண்டை நிறுவனம் கடந்த மாதம் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிகபட்சமா விற்பனை செய்த டாப் 10 கார் பிராண்ட்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். 2830 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 4036 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ரெனோ நிறுவனம். 9வது இடத்தை ஹோண்டா பிடிச்சிருக்கு. 4833 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 6252 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 22% வீழ்ச்சி சந்திச்சிருக்கிற ஹோண்டா நிறுவனம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹோண்டா அமேஸ் மட்டுமே ஓரளவுக்கு டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனையாகுது. மற்ற எல்லா கார்களுமே கிட்டத்தட்ட 1000 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல தான் விற்பனையாகுது. 8வது இடத்தை எம்ஜி நிறுவனம் பிடிச்சிருக்கு. 4871 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 4267 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 14% வளர்ச்சி சந்திச்சிருக்கு எம்ஜி நிறுவனம். எம்ஜி நிறுவனத்தோட மேஜர் சேல்ஸ் வால்யூம் அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்கள்ல இருந்தா வருது. குறிப்பா எம்ஜி வின்சர் EV 3600 கார்களுக்கு மேல விற்பனையாயிருக்கு. மற்ற எல்லா கார்களும் ஒன்று சேர்ந்து வெறும் 1000 கார்கள் கிட்ட தான் விற்பனையாயிருக்கு. எம்ஜி வின்சர் ப்ரோ அப்படிங்கிற புதிய மாடலையும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக எம்ஜியோட சேல்ஸ் வால்யூம் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்கோடா மற்றும் ஃபோக்ஸ்வேகன் ஒன்றிணைந்து 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த இரண்டு நிறுவனங்களுமே ஒரே பிராண்ட் தான் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக 9458 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. மேஜரா ஸ்கோடா கைலாக்கோட சேல்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கு சப் 4 மீட்டர் காம்பாக்ட் SUVல. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 39% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு பிராண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து 6வது இடத்தை கியா நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 21618 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் 19805 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9% வளர்ச்சி சந்திச்சிருக்கு கியா நிறுவனம். இந்த வாரம் கியா கிளாவிஸ் அப்படிங்கிற புதிய பிரீமியம் 7 சீட்டரை லான்ச் பண்ணவிருக்காங்க. இதன் காரணமா இன்னும் சேல்ஸ் வால்யூம் அதிகமாக சான்சஸ் இருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா நிறுவனம். 23344 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 20177 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15% வளர்ச்சி சந்திச்சிருக்கு டொயோட்டா நிறுவனம். 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை நிறுவனம். செகண்ட் பொசிஷனுக்கு மஹேந்திரா, டாடா, ஹியூண்டே இந்த 3 நிறுவனங்களும் கடும் போட்டியில ஈடுபட்டிருக்காங்க. கடந்த மாதம் இந்த போட்டியில ஹியூண்டே நிறுவனம் வெறும் 43642 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. இதன் காரணமா 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஹியூண்டே டிஸ்பைட் கிரெட்டா மற்றும் லேட்டஸ்ட் கிரெட்டா EV லான்ச் பண்ண பிறகும் பெரிய சேல்ஸ் வால்யூம்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா நிறுவனம். 44065 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 46915 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. 6% குறைவான நம்பர்ஸ் தான் விற்பனையாயிருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திரா நிறுவனம். டாடா மோட்டார்ஸையும் ஹியூண்டையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 25% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹேந்திரா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய ஐஸ் இன்ஜின்ஸ் நல்லா விற்பனையாகிறதையும் தாண்டி லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் கார்களான BE6 மற்றும் XEV9e போன்ற கார்களும் எக்கச்சக்கமான டிமாண்ட்ல இருக்கு. இதன் காரணமா மஹேந்திரா செகண்ட் பொசிஷனை வரப்போற மாதங்களையும் ரீட்டைன் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகி நிறுவனம். 1,38,021 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் 50%க்கும் அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருந்த மாருதி நிறுவனம் இப்போ வெறும் 39% தான் வச்சிருக்காங்க. மற்ற கார் நிறுவனங்கள் எக்கச்சக்கமான SUVs மற்றும் எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்யறாங்க. இது தவிர நிசான் நிறுவனம் 11வது இடத்துல இருக்கு. வெறும் 1820 கார்களோட பிரீமியம் பிராண்ட்ஸான மெர்சிடிஸ், BMW போன்ற நிறுவனங்களே 1200-300 கார்கள் விற்பனை செய்யறாங்க மாதம்.